உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாத்தீங்களா, கோவிலுக்கு வந்ததுல இருந்து எதுவுமே சரியா நடக்கல. எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. எனக்கு என்னமோ இது சரியா படல. சாமியே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏய், இது கோயில் சம்பிரதாயம். இங்கே ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க, நீங்களும் நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு தானே இருக்கீங்க. 2 பேரும் தான் மணியை கட்டினாங்க. ஆனா அவ கட்டின மணி மட்டும் தானே கீழே விழுந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கயிறு சரியில்லைன்னு அர்த்தம். பாத்தீங்களா சித்தி, கயிறு இத்து போயிருக்கு. அதனால்தான் நந்தினி கட்டின மணி கீழே அறுந்து விழுந்திருக்கு. இந்தா, இப்ப இந்த மணியை கட்டு. இவங்களே சும்மா இருந்தாலும் இந்த பூசாரி சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. இதை செஞ்சா கல்யாணம் நடக்கும், அதை செஞ்சா கல்யாணம் நடக்கும், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் மண்டையில ஒண்ணு போடவா? டேய், சும்மா இருடா. அவ இப்ப மேல ஏறி போயிட்டு வந்துட்டானா அருளுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தாய் மாமா யாருப்பா? நான் தான். என்ன? ஒரு நிமிஷம் வாங்க. தட்டை பிடிக்க கொடுங்க. ஐயோ, மறுபடியும் ஏதாவது சொதப்புவானோ? இவன் செய்யறதெல்லாம் தப்பு தப்பா போகுதே. இந்த தேங்காய இவங்களை சுத்தி உடைச்சிருப்பா. போப்பா. கால் ரொம்ப வலிக்குதா? சொல்லு. அறிவு கேட்டவன, ஏன்டா இப்படி பண்ண? மாமா, நான் வேணும்னே பண்ணல. என் கால் வலிக்குச்சியாதான். கை தவறி தேங்காய் அங்க போடுச்சு மாமா. முட்டா பாயல. நந்தினி, கால் ரொம்ப வலிக்குதா? நந்தினி, 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 எந்திரிமா. கால் எப்படி இருக்குன்னு பாப்பா. எந்திரி, மெதுவா எந்திரி. பாத்துமா, பாத்து எந்திரி. மெதுவா, பாத்துமா, மெதுவா. ஏய், 3 பேரும் ஒரு அடி நகர கூடாது. அப்படியே நிக்கணும். நந்தினி, முடியல. இருமா, எந்திரிக்க முடியலையா? நந்தினி, ரொம்ப வலிக்குது. வலிக்குதா? ரொம்ப அடிபட்டுச்சா பாரு. இவ்வளவு வலியோட இத்தனை படிக்கட்டு ஏறி எப்படி போவா? கொஞ்சம் ரொம்ப வலிக்குதாமா? எந்திரி நந்தினி. எந்திரிக்க முடியலையா? முடியலையா? முடியல. ஏய்,
முட்டா பயல எல்லாம் உன்னாலதான்டா. தேங்காய் கொண்டு போய் காலைய உடைப்ப. அவன் என்ன வேணும்னேவா உடைச்சான்? அவன் தான் கால் வழுக்குனதுனால கை தவறி தெரியாம உடைச்சேன்னு சொன்னான்ல. அப்புறம் ஏன் அவனை கத்திட்டு இருக்கீங்க? நீ வாயை மூடு. உடனே உன் தம்பிக்கு ஆதரவா பேசுவியே. பார்த்து உடைச்சிருக்க வேண்டாமா? இப்ப நந்தினி எப்படி இத்தனை படிக்கட்டு ஏறி போவா? பூசாரி தான் சொன்னாருல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சாமி நினைச்சிட்டா இத்தனை படி ஏறி சாமி கும்பிட முடியாதுன்னு. சாமி அப்படிதான் நினைச்சிருக்கு போல இருக்கு. அதான் இப்படி நடந்திருக்கு. அம்மா ஏமா அப்படி பேசிட்டு இருக்க? ஆமாடா, கால்ல அடிபட்டுருச்சு. அப்புறம் எப்படி அவ படியேறி மேல போவா? அவ மேல போய் சாமி கும்பிட்டாதானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு பூசாரி சொன்னாரு. சரி, நாம போய் நந்தினிக்கு மருந்து வாங்கிட்டு வருவோம். நந்தினி மேல போய் சாமி கும்பிடுவா. நந்தினி கை கொடு. அருளு, பாத்து பாத்து ஐயோ, பாத்து. பாத்து. ஐயோ டேய், வானதி, வானதி எங்க போயிட்டு இருக்க? உன்னதான் கேட்டுட்டு இருக்க. வானதி எங்க போறா இவ? சரி, முதல்ல நந்தினிக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம். கை காமி. அருண், கையெல்லாம் ரத்தம். எவ்வளவு ரத்தம் வந்திருக்கு. ஐயோ, அவனுக்கே கை காயமா இருக்கு. அவனை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறிய நீ? டேய் அருளை, இறங்கி வாடா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றதா நம்ம என்னடா பண்ண முடியும்? கை என்னடா இப்படி இருக்கு? அப்போ உன் மனசுல நான் இல்லல்ல மாமா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழணும்னு மட்டும் தானே மாமா நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்காதுன்னு இப்போ ஆயிடுச்சு. நீ இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன செய்ய போறேன்? செத்து போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.